கடன் அதிகமா தமிழ்நாடு அரசு வாங்கிட்டதா சொல்றாங்க. தமிழ்நாடு அரசுக்கு வந்து நிதி வந்து ஒரு சவால் தான். ம். நிதி நிலைமை வந்து அதற்கு காரணம் என்னன்னா, ஒன்றிய அரசிட்டிருந்து நமக்கு வரக்கூடிய வரி பகிர்வும், கிராண்ட்ஸும் நம்ம ஒட்டுமொத்த வருவாயில ரூ. 24 ஓகே. ரூ. 100 நமக்கு வருவாய்னா, ம். அதில ரூ. 24 தான் அவங்கள்ட்டருந்து நம்ம வாங்குறோம். ம். மீதி அதே சமயம் வந்து வடக்க இருக்கிற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 50லேருந்து ரூ. 75 வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய இது இருக்குது. கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த குறைந்த வரி வருவாயை வச்சுக்கிட்டு, உதவியை வச்சுக்கிட்டு, அது வந்து நமக்கு லெஜிட்டிமேட்டா வர வேண்டியது. அதாவது நம்ம அந்த 3 பட்டியல் இருக்கு இல்லையா? மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், பொது பட்டியல். ஓகேங்க சார். அதில் மாநில பட்டியலில் உள்ள செலவு பொறுப்புகளுக்கு தான் அதிகமாக செலவு தேவைப்படுது. 3ல் 2 பங்கு செலவு அதுக்கு தான். ஓகே. அதனால தான் வந்து ஆனால் வரி வருவாய்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசுகிட்ட 3ல் 2 பங்கு வரி வருவாய் ஒன்றிய அரசுகிட்ட இருக்கு. ஓகே. அதனால் வந்து செலவு 1 பங்கு தான். ஸோ 2 பங்கு செலவு மாநில அரசுகிட்ட இருக்குது. மக்களுக்கு நேரடியாக தொடர்பு உள்ள அனைத்து செலவுகளும் மாநில அரசு செய்யணும். கல்வி, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, விவசாயம், சட்டம் ஒழுங்கு, லோக்கல் கவர்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குடிநீர், இது அனைத்துமே பெண்கள் நலம், சமூக நலம், வயோதிகர், இது எல்லாமே வந்து மாநில அரசுடைய பட்டியலில் இருக்குது. ஓகே. இல்லை மத்திய அரசும் அதுக்கான நிதி ஒதுக்குறாங்க, பட்ஜெட் தாக்கல். அதை நான் சொல்கிறேன். அது வந்து அவங்க வந்து மாநில அரசுடைய சப்ஜெக்ட்ஸில் வந்து உள்ள நுழைஞ்சு மூக்க நுழைச்சி அதை செய்கிறாங்க. ஓகே. அது அவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஆணி.